அனைவருக்கும் வணக்கம். அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனந்த். இன்னைக்கு ஒரு மூலிகை, இது வயிறு சம்பந்தமாட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறமாட்டு மூலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையுமே போக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. இது துத்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்ப்புறங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். ரோட்டோரங்களில், சாலையோரங்களில், அதுக்கப்புறமாட்டு ஆற்றங்கரை, வரப்பு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பரவலாக இருக்கக்கூடிய செடி தான் இந்த துத்தி இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த இலையை நம்ம தனியாக பறித்து எடுத்து கழுவி அதை சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி கீரை சமைக்கிற மாதிரி கீரை பொரியலாகவோ அல்லது கீரை கடைசலாகவோ அல்லது கீரை குழம்பாகவோ நம்ம இதை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடல் ரொம்ப அருமையாட்டு இருக்கும். குடலில் புண்ணு, அதுக்கப்புறமாட்டு குடல் சம்மந்தமாட்டு வரக்கூடிய வலி, அதுக்கப்புறமாட்டு ஒவ்வாமை, அதாவது நம்ம ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி சாப்பிட்டு உள்ளே தேங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட் பாய்சனை கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டியும், அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் அப்படிங்கிறது கிளியராக அன்னன்னை மோஷன் கழிவுகள்லாம் வெளியேறதுக்காக அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைல்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அதே இது பைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டு கூட தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் வச்சு இதை கீரை கூட்டாக சமைச்சோ கீரை கடைசலாக சமைச்சோ சாப்பிடலாம். இல்லை ஆசனவாய் பக்கத்தில் புண்ணு இருக்குது, ஆசனவாய் பக்கத்தில் ரத்தம் அதிகமாக கசியுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீட்டில் ஒரு 7 நாள் படுத்து ஓய்வெடுத்துட்டு இந்த துத்தியிலே ஒரு கையளவுக்கு எடுத்து பொன்னிறமாக வறுத்து அந்த ஆசனவாய் பக்கத்தில் வச்சு அழுத்தி ஒரு கோமணம் மாதிரியான ஒரு துணி எடுத்து கட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆசனவாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணு கூட சரியாகும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த துத்தி இலை. பார்த்துக்குங்க. இதில் நாட்டு துத்தி, சீமை துத்தின்னு 2 வகை இருக்குது. இதில் நாட்டு துத்தியோட இலை மொத்தமே இந்த அளவு தான் இருக்கும். நம்மளோட கையை உள்ளங்கையில் வச்சு பார்த்தோம்னா இந்த அளவு தான் வரும். ஆனால் சீமை துத்தி அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கையோட மொத்த அளவுக்கு வரும். பெரிய இலையாட்டு இருக்கும். அந்த இலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோமங்களாட்டு இருக்கும். இது பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும், ஆனால் பெரிய ரோமங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த சீமை துத்தின்னு சொல்கிறதுல அந்த இலையிலேயே முள்ளாட்டு நிறைய ரோமங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 துத்திக்குமே வித்தியாசம் தெரியும். சீமை துத்தியும் எடுக்கலாம், ஆனால் நாட்டு துத்தி நமக்கு மருத்துவ குணம் அதிகமாட்டு கிடைக்கும். சீமை துத்தியில் அந்த அளவுக்கு கிடைக்காது. மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.